இந்தியா இங்கிலாந்து இடையிலான 4வது டெஸ்ட் போட்டி டிரா ஆன நிலையில் இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில்லும் சாதனை மேல் சாதனை படைத்திருக்கின்றனர். மான்செஸ்டரில் நடைபெற்ற 4வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 358 ரன்கள் எடுத்த நிலையில் இங்கிலாந்து 669 ரன்கள் குவித்தது. 311 ரன்கள் பின்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்தியா 4ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 2 விக்கெட் இழப்புக்கு 174 ரன்கள் எடுத்தது. நேற்று நடந்த 5ஆம் நாள் ஆட்டத்தில் KL ராகுல் 90 ரன்களில் ஆட்டமிழந்து சதத்தை தவறவிட்டார். கேப்டன் சுப்மன் கில், தமிழ்நாட்டைச் சேர்ந்த வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் சதமடித்து அசத்தினர். 4 விக்கெட் இழப்புக்கு 425 ரன்கள் எடுத்திருந்த இந்தியா ஆட்டத்தை டிரா செய்தது. இறுதி ஒரு மணி நேரத்தில் 15 ஓவர்கள் வீசப்பட வேண்டிய நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்ளலாம் என கைகுலுக்க வந்த இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸை ஜடேஜா கண்டுகொள்ளவில்லை. வாஷிங்டன் சுந்தர் 80 ரன்களிலும் ஜடேஜா 89 ரன்களிலும் இருந்தபோது பென் ஸ்டோக்ஸ் செய்த இந்த செயல் கடும் விமர்சனத்திற்குள்ளாக்கியுள்ளது. பென் ஸ்டோக்ஸிற்கு 2 வீரர்களும் பேட்டால் பதிலடி கொடுத்து சதம் கண்டனர். இதனால் ஆத்திரமடைந்த பென் ஸ்டோக்ஸ் ஆட்ட முடிவில் ஜடேஜா மற்றும் வாஷிங்டன் சுந்தரின் அருகில் வந்து கை கொடுக்காமல் களத்தை விட்டு வெளியேறியது பேசுபொருளாகியுள்ளது. இதனிடையே ஒரு டெஸ்ட் தொடரில் 7 முறை 350 ரன்களுக்கு மேல் அடித்த அணி என்ற வரலாற்று சாதனையை இந்தியா படைத்துள்ளது. டான் பிராட்மேன், சுனில் கவாஸ்கருக்கு அடுத்தபடியாக ஒரே டெஸ்ட் தொடரில் 4 சதங்கள் அடித்த கேப்டன் என்ற பெருமையை சுப்மன் கில் பெற்றுள்ளார். கேப்டனாக இல்லாமல் மற்றொரு டெஸ்ட் தொடரில் கவாஸ்கர் 4 சதங்களும் கோலி 4 சதங்களும் அடித்துள்ளனர். ஒரு டெஸ்ட் தொடரில் 700க்கு அதிகமான ரன் அடித்த இந்திய வீரர்களில் 774, 732 ரன்களுடன் கவாஸ்கர் முதல் 2 இடத்திலும் 712 ரன்களுடன் ஜெய்ஸ்வால் 3வது இடத்திலும் உள்ளார். இன்னும் ஒரு போட்டி எஞ்சியுள்ள நிலையில் 701 ரன்களுடன் 4வது இடத்தில் சுப்மன் கில் உள்ளார். 5 போட்டிகள் கொண்ட தொடரில் இங்கிலாந்து 2-1 என முன்னிலையில் உள்ளதால் அடுத்த போட்டியில் வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்தில் இந்தியா உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.